ஆனால் திரும்ப அதே உறுதிமொழி தான் ஒரு மொழிக்கு. ஆனால் இங்கே தேநீர் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. எனக்கு ஐக்கூ சபைகள் நான் ஜாப்பனீஸ் ஐக்கூ பற்றின விஷயங்கள் படிக்கும்போது தேநீர் கடைகள் மூலமாக தான் ஐக்கூ வந்து விஸ்திரமாக வளர்ந்ததுன்ற போன்ற செய்திகளை நான் ஆனால் அந்த தேநீர் தான் இந்த தேநீரை தவிர நம்ம இங்கே தேநீர் குடிச்சு யார் பில்லு கொடுக்குற நேரத்தை கையில் வாங்கிட்டே தெரியாத நிற்கிறோம். இந்த தேநீர் என்பது அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த தேநீர் சபையாக தான். ஆனால் இந்த விழாவில் ரெண்டு சிறப்பான அம்சம். இந்த ஒரு கூட்டத்தினுடைய இன்றைய 2 அடிப்படை தேவைகள் இன்னைக்கு முக்கியம். ஒன்று, பேசுறதுக்கு ஒரு போடியம், ரெண்டாவது ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது. அதுக்கு மேலே இங்கே பிரச்சனை என்னன்னா இடவசதி, இடப்பற்றாக்குறை தான். இருந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி பட் ஏதோ சேர்கள்லாம் வந்து வர எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் போட்டு உட்காந்த கூட நல்லா தான் புகையாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்டூல் போட்டு கூட உட்காந்து அரங்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கை. அப்போ இருக்கையை தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரமப்பட்டு தான். அதுக்கு மேலே நான் இன்னொரு விஷயம் அங்கே கேட்டுகிட்டே இருந்தேன். இது இலக்கியம் சொன்னாங்க, தேநீரும் இலக்கியம் தான் தலைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேசற்பாடி நினைவாக தான். நான் கேட்டுட்டு திருநெல்வேலி நினைவுகள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி படிச்சு அது படிச்சுட்டு அதே ஞாபகத்தில் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப வேசார்படி பற்றி தான் வந்து இப்போ கலைமணி அவர்கள் பேசுகிறார் இல்லையா, தவறாக நான் சொல்கிறேன். ஆனாலும் கூட இந்த மாதிரி நம்ம வேசார்படியே பேசிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ரப்பர் ஸ்டெப் வச்சுக்கிறான். அவன் மெட்ராஸே கிடையாது, இப்போ நேரம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போய். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரப்பர் ஸ்டெப் வச்சுக்கிட்டு என் மேலே போடுறான் வட சென்னை எடுத்து. இவங்க அந்த விவரம் புரியாமல் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு அடையாளமாக நினச்சிட்டு நாங்களாம் வட சென்னை எழுத்தாளர்கள். அண்ணன் வட சென்னையிலேருந்து வந்தார், தென் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் வட சென்னையில் அற்புதமான சிந்தனையாளர்கள், அற்புதமான மனிதர்கள் அப்படின்றது எனக்கு தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறார். அவர் தென் சென்னை, வட சென்னையில் அற்புதமான சிந்தனையாளர்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வந்து இந்த மாதிரி பேசுகிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன விஷயம், நம்ம கொஞ்சம் இலக்கியம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா லெவல் ஆகி அவங்க ஒரு லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் அன்றைக்கி தலைவர் நானே சொன்ன முன்னாடி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வாங்கிட்டு போய் டைம் வச்சு பிஜி முடிஞ்சுட்டு இருக்கவர் வந்து என்ன கேட்டார், சார் உங்களை அண்ணன் நான் கூப்பிடலாமா? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கூப்பிட்டு பர்மிஷன் கேட்ட முதல் அண்ணன் கூப்பிட்டா கூட வேண்டியதில்லை, அதுக்கேன்னு ஒரு பர்மிஷன் வேறு தேவைப்படுகிறது. அப்புறம் சென்னையோட பவுண்ட்ரின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அங்கீகரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பச்சைபாஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வந்து டோல்கேட் அவ்வளோதான். பவுண்ட்ரி வந்து மெட்ராஸ் பவுண்ட்ரி. இங்கே பஸ் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெல்லிஸில் பார்த்தீங்கன்னா 2 பஸ் இருக்கும், 7C 7D சாரி 7C அண்ட் 22. 2 பஸ் தான். கெல்லிஸ் தான் பஸ் ஸ்டாண்ட், கெல்லிஸ்க்கு மேலே பஸ்ஸே கிடையாது. ட்ராம் பார்த்தீங்கன்னா 3 கார்னர், ட்ராம் போய் திருப்புற கார்னர் 3 கார்னர், பஸ் கார்னர், பாரிஸ் கார்னர், கெல்லிஸ் கார்னர். இப்படிதான் சென்னை. அண்ணா நகரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ பிவி காலனி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிவி காலனி நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு தென் மாவட்டத்தை ஸ்லைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சேன். இந்த மக்களின் முகங்கள் இப்போ தான் வரமா நைட்டு போட்டு போட்டு தேய்ச்சி நான் வரும்போது அதாவது தேய்ச்சி பக்கத்து வீட்டு மேலே தான் துப்புறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமியத்தனம், இந்த கிராமிய வாழ்வும், இந்த பிவி காலனின்ற அந்த பகுதி வந்து அசலான சென்னை கிடையாது. சென்னைக்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு கிராமமாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை நேராக சென்னையாக நான் பார்க்க முடியாது. பெரம்பூர்னா நேராக சென்னையாக பார்க்க முடியும், கோட்டேரி நிறைய சென்னையாக பார்க்க முடியும். எங்களுக்கு தெரிஞ்சு புருஷாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மார்க்கெட் கூட முடியும். புருஷாகத்தில் எல்லாம் கவிச்சு கடை இருந்தாலும் கூட கவிச்சு சாப்பிடணும் இருந்தாலும் கூட புருஷாகத்துக்கும் ஒரு மார்க்கெட்டே. ஆனால் எனக்கு ஸ்பெஷிமன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொசப்பேட்டை தான் போகணும். சின்ன வயசில் கொசப்பேட்டை மார்க்கெட் தான் போகணும். அந்த கொசப்பேட்டை மார்க்கெட் போயிட்டு அங்கே தான் போய் எல்லா ஜாமான் வாங்கணும், மீன் வாங்குறது, கறி வாங்குறது, மனித வாங்குறது, கொசப்பேட்டை மார்க்கெட். அதுக்கு பிறகு சென்னை பூரா தூக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட் போனாலும் கொசப்பேட்டை மூஞ்சி எடுக்கும். பட்டாளம் மார்க்கெட்டும் கொசப்பேட்டை மூஞ்சி, ஐநாவரம் மார்க்கெட்டும் கொசப்பேட்டை மூஞ்சி, சைதாப்பேட்டை மாவட்டத்துக்கு கொசப்பேட்டை மூஞ்சி. கொசப்பேட்டை மார்க்கெட் இஸ் ஸ்பெசிஃபை மார்க்கெட் நான் நினச்சேன். ஒருவேளை எனக்கு அங்கே ஆரம்பிச்சுதானே நான் எனக்கு அங்கே தோணி இருக்கேன். ஆனால் பெண்ணி மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணியில் பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்கேன்.
பெண்ணியில் வேலை கொடுக்கும்போது இன்றைக்கி வேலைக்கு கொடுக்கணுன்னா 2 காகிதம் ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இன்னொன்று வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த 2 காகிதமும் எல்லாமே பெண்ணியில் வேலை கொடுக்கணும். பெண்ணியில் வேலை கொடுத்து 2 கையிலே சம்பளம் கொடுத்தான் பெண்ணியில் ஒரு நாள். பெண்ணியில் வேலை செய்து ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப். பொண்ணு கட்டணும் கூட பெண்ணியில் வேலை செஞ்சால் தான் பொண்ணு எடுப்போம் சமூகத்தை. அப்படி பெண்ணிக்கு ஒரு வரலாறு. ஆனால் பெண்ணியினுடைய முதல் தொழிற்சங்க போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வேலைக்கு போராட்டம். இன்றைக்கி பல பேர் சொல்லிட்டு வராங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால தான் ஜாதி வருது. ஆனால் அவன் பூரா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எல்லாமே வேலைக்கு போடுவேன். ஆனால் தொழிற்சங்க போராட்டம் வருகிறது கடைசியில் ஜாதி கலவரமாக ஏற்படுத்தி இது பெண்ணியினுடைய வரலாறு. அப்போ காகிதம் இல்லாமல் இப்படி எப்படி வந்தது ஜாதி? காகிதத்தில் தான் ஜாதி வந்ததுன்னு சொன்னால் இன்னொன்று இப்போ சென்னை நம்ம வாய்களையே பேசுகிறோம் இல்லையா? சென்னைன்றது மொத்தம் ஒரே ஒரு ரோடு தான், மவுண்ட் ரோடு தான் சென்னை. வேறு ஒன்றும் இல்லை. மவுண்ட் ரோடுக்கு கீழே இருந்தது. மவுண்ட் ரோடு கூட எந்த ரோடெலாம் சேர்த்துக்கிச்சு அதுக்கு பேர் தான் சென்னை. மவுண்ட் ரோடு தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு தான் சென்னை. அந்த மவுண்ட் ரோடு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூந்தமல்லி ரோடு இன்னொரு ரோடு இருக்குது. 2 ரோடு தான் வச்சுருக்கோம். ஒன்று பூந்தமல்லி ரோடு, இன்னொன்று. அது பிறகு சென்னை எக்ஸ்பேண்ட் ஆனது டோல்கேட்டுன்னு சொன்னால் அந்த சைடு போச்சு. அன்றைய பச்சைவாஸ் கல்லூரியில் பச்சைவாஸ் காலேஜ் வந்து இன்றைக்கி பச்சைவாஸ் ஹைஸ்கூல். அந்த ஹைஸ்கூலில் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா படிக்கிற பசங்க சிட்டிக்குள்ளே படிக்க முடியாது, சிட்டிக்குள்ளே தூரமாக கண்காணாத இடத்துல போய் காலேஜ் பண்ணால் தான் காலேஜ் பசங்க உருப்பாடு வரும்னு சொல்லி கண்காணாத இடமாக அவங்க தேர்ந்தெடுத்தது பச்சைவாஸ் காலேஜ். அன்றைக்கி அது வந்து சபர்பன். இன்றைக்கி பச்சைவாஸ் சபர்பன் சொன்னால் யாரெல்லாம் ஒத்துப்பாங்க? வைத்தியெல்லாம் சிட்டிக்கு வெளியே இருக்கணும், மென்டல் அசைலம்னா சிட்டிக்கு வெளியே இருக்கணும்னு சொல்லி வைத்தியர் ஆஸ்பத்திரி கீழ்பாக்கத்தில். இதெல்லாம் வந்து என்னன்னா சென்னை விட்டு எந்த தூரமான பகுதி. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்தவன் பூரா வந்து ஊர்லேருந்து வந்துட்டு நம்ம வந்து என்னன்னா நீங்கள் மெட்ராஸ் கிடையாது. அப்போ அவரே சொன்னார் நம்ம செஞ்சு தமிழனுடைய கதை. அவருடைய கதைகள் பற்றி பேசும்போது இருளர் வாழ்க்கையில் எனக்கு வந்து ஒரு கலைமணியா பேராசிரியர் கல்யாணுடைய ஞாபகம் தான் வந்து அவருடைய வரலாறு அந்த செய்திகள் நாம் திரட்டி கொண்டே இருப்பது. அப்போ இவங்க என்னன்னா இருளர் என்பவர் சமதளத்தில் வாழ்கிறார். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு கலெக்டர் ஒருத்தர் கேட்டார். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கூட வர ஒரு பாம்பு பிடிச்சி காட்டணும். பாம்பு பிடிச்சி காட்டினா தான் இருளர்னு சொல்லி அவங்க நினைக்கிறார். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்க. ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குதுன்னா அவங்களாம் வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு டிசைன் வச்சுக்கிறோம். அந்த ஆஃபீஸர் கன்சர்ன் டிசைன் வச்சுக்கிறோம். இருளர்னா அப்படி தான் இருக்கும், எஸ்டினா அப்படி தான் இருக்கும். ரொம்ப தெரிஞ்ச ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, நேராக போய் டாக்டருக்கு போகஸ் சர்டிஃபிகேட் வாங்கி போச்சு. வாரங்கள் ஒரு அம்மா வழக்கு நடக்கும்போது ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா எப்படி டாக்டர் ஆகிடுச்சுப்பா, இனிமேல் எப்படி டாக்டர் இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால் வந்து அந்த அம்மா மன்னிச்சு விடுதலை செஞ்சிடும். அந்த அம்மாவை மன்னிச்சு விடுதலை செஞ்சிடும். ஆனால் இந்த தீர்ப்பு யாருக்கும் கொடுத்தாது. 5 வருஷம் கழிச்சு அதே வாரங்கள் கோர்ட்டில் இன்னொரு வழக்கு. இதே டாக்டர் கொடுத்தோம். அது வந்து டாக்டர், இது வந்து பல் டாக்டர். அந்த பொண்ணு நான் பண்ணது இந்த கேஸ் ரெஃபர் பண்ணேன். ஏமா அந்த கேஸில் நீ ரெஃபர் பண்ணக்கூடாது, அந்த வழக்கு யாருக்கும் தீர்ப்பு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வழக்கு யாருக்கும் பொருந்தாது. அந்த அம்மா என்ன சொல்லுது, யாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது சார். ஏன் உனக்கு எப்படி போடுறது? இல்லை அது எங்கள் அக்கா தான். இது வந்து என்னன்னா நகைச்சுவைக்காக சொல்ல, இது வரல. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் நல்லா செக்க சேவைன்னு இருப்பான். அவள் பார்த்தா படிச்சுருப்போம், சந்தர்ப்பம் தான். ஆனால் வாயத்தில் தான் சென்னையில் எல்லா கட்ட வார்த்தையும் பேசுவான். எனக்கு தாழ முடியல, எதுக்கு இவன் இவ்வளோ கட்ட வார்த்தை பேசுகிறான்? விஷயம் என்னன்னா ஒரு எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கட்ட வார்த்தை பேசினா தான் எஸ்டின்னு அவனுக்கு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பாட்டி ஊரில் இருக்கிற எல்லா கட்ட வார்த்தையும் பேசுவான். வாயே வந்து கட்ட வார்த்தையோட குரான் மாதிரி போச்சு. அதனால நம்ம இங்கே எழுதி கொண்டு வர விஷயங்கள் நம்ம பேசுவோம். இங்கே வந்து நேரடியாக வந்து தன்னை இப்படி அந்த வாழ்க்கையை வந்து ஸ்லைஸை வந்து மெட்ராஸ்ன்றது இதுதான். மெட்ராஸ்னால் இதுதான். அப்போ ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்டார், நீங்கள் உங்கள் பேச்சு வந்து சரியில்லை. என்ன பேச்சு சரி? வாயில் தானே பேசுகிறோம், நாங்கள் வேறு அப்படியே பேசுகிறோம், நாங்களும் வாயில் தானே பேசுகிறோம். அதனால் நீ வந்து மதுரையில் இருக்கிற மதுரை, அதனால் நீ என்ன பண்ணுவானே சார் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்போம். அது தென்னை
பிரிட்டிஷ்காரன் தான் எங்களை நிறுத்தி போனோம். எங்கள் காதில் இங்கிலீஷ் தான் கொடுத்தோம். அதனால் அவன் பிளேடி ஃபக்கின்னு சொன்னான். அது யாரும் மொழியில் அறிஞர் அவ்வளோ திருத்தமாக மொழிபெயர்த்துறாங்க. அது எங்கள்கிட்ட அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். இந்த பையன் ஸ்கூல் டெப்டல்காரியில் ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் இருந்தாலும் புதிய மோகல் டெப்டல்காரி ஸ்கூலில் என் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பேரண்ட் இருக்கு, சார் தெரியாமல் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டேன், இந்த ஸ்கூலில் படித்தா நான் இங்கிலீஷ் பேச படித்தேன், ஆனால் இந்த பசங்க வேறு இங்கிலீஷ் பேசுகிறேன். என்ன என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை யார் எந்த பையன் வாங்கி தந்தாலும் அப்படியா நம்ம பசங்க வந்து கூட போகல சார். இந்த ஸ்கூலில் நிறைய மாணவர்கள் பசங்க அவங்க பேசினா தான் நான் சொன்னேன், நம்மளோட மாணவர்கள் எப்படின்னா ஒன்றும் இல்லை, அவன் ஏற்கனவே ஜாத்தாக இது எங்கள் மொழி இப்படி தான். நீ என்ன சொன்ன, நீ வந்து மதுரைக்காரன், நீ என்ன பேசுகிற, நீ சௌரியமாக அதே திருநெல்வேலிக்காரன் என்ன பேசுகிற, அண்ணாச்சி சௌரியமாக இவன் ஒருத்தன் வந்து அந்நியன். நீங்கள் வந்து தமிழன்கிட்ட தான் பேசுகிறீங்க, தமிழன்கிட்ட பேசுகிறீங்க. அதனால் வந்து உங்கள் மொழி வந்து என்னன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ பேசுகிற, அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்கள் தமிழன்கிட்டே பேசுகிறோம். தமிழன்கிட்ட பேசும்போது மொழி மாறுது இல்லையா? எங்கள்கிட்ட பேசுறது நாங்கள் என்னன்னா மாறுவடிக்கிட்ட பேசுவோம், பிரிட்டிஷ்காரன்கிட்ட பேசுவோம், அரபிக்காரன்கிட்ட பேசுவோம். சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இல்லாத மொழி வந்து மொழியில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, 2 மொழி தான். ஒன்று வந்து அரபி, இன்னொன்று நாங்கள் ஒரு ஆளை பார்த்து பேசலாம், ஒன்று வந்து ரொம்ப நாத்தமாக்கிட்டு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு செட் ஆகுது. கலீஜ் அப்போ கலீஜ்னா வந்து அந்த கலீஜ்னா அது அவர் ஃபிக்ஸேஷன். ஒரே கவுல் அடிக்குமா, ஒரே கவுல் அடிக்குதுன்னா அது வந்து அந்த ஃபீல் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கவுல் வந்து அரபி இல்லையா, அது அவனுடைய கேடின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கேடி இங்கிலீஷ் இல்லையா. அதனால யார்கிட்ட பேசணும் அந்த நவுன் வந்து அவன் நவுன், வெறுப்பு வந்து எங்களோட வெறுப்பு. அப்போ நீ என்ன நினைக்கிற, ரொம்ப ரொம்ப கட்சியலான மொழி வந்து மெட்ராஸில் பேசுகிறேன். நானே சொல்கிறேன், மெட்ராஸ் பசங்க பேசுகிறேன், சந்தோஷமாக சொல்கிறான் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா சிரிச்சாலும் அது வரும், சந்தோஷப்பட்டாலும் வரும், அப்புறம் வந்து திட்டினாலும் வரும். கெட்ட வார்த்தை கிட்ட ஒருத்தன் விபத்தை பற்றி சொல்கிறான், நேரம் பண்ணுறான், விபத்து பதியிருக்கான். அது விபத்து பார்த்தா நான் போனோம், நான் போய் நான் செய்யல, முன்னாடி வந்து செய்யலாம், முன்னாடி போக அடிச்சு 3 வெளியே வந்து டிஃபன் பாக்ஸ் ஆன் போச்சு. அது வெளியே வந்து போது அந்த டிஃபன் பாக்ஸ் டீ ஒன்று வாங்கி கொடுத்தது. அதனால் கதை சொல்கிறோம் கேட்டு தான் தேநீர் விலைக்குமா அவன் என்ன பண்ண தலையில் அவன் கடைசி விஷயம் நீ போயிருந்தவங்க நல்லா தான் பார்க்கணும். நான் போயிருக்கேன். வேறு என்ன விஷயம் இந்த கதை சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேட் இதை சொல்கிறதுக்கு போய் இதெல்லாம் பேச முடியல, கதை சொல்ல முடியல. இப்போ நீங்கள் தாய்மொழியில் பேசுகிறீங்க, நாங்கள் எதை சொல்லுவோம், எவ்வளோ டேஞ்சரான ஒரு வார்த்தை இல்லை. அது அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சு தானே சொல்லுங்க. அடுத்து நீங்கள் பேசுகிற கட்டு வார்த்தைலாம் நல்ல வார்த்தை, மெட்ராஸில் வந்து நாங்கள் பேசுகிறதால கட்டு வார்த்தைலாம் நல்ல வார்த்தை. நாங்கள் ஊருக்கு வரோம், மெட்ராஸில் தான் நாங்கள் ஊருக்கு வரோம். நான் ஊருக்கு வரோம் மதுரையில் ஒரு 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம மெட்ராஸ் திருச்சியில் இருந்தாலும் தஞ்சாவூர் கன்னியாகுமரி இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம மெட்ராஸ் ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இங்கே வந்தாலும் நீ 15 வருஷம் 10 வருஷம் ஒரு வாரம் தாங்கினா கூட நீ மெட்ராஸ்காரன் ஆகிடும். உன்னை யார் மெட்ராஸ்காரன் ஆகுது? யார் மெட்ராஸ்காரன் கடவுள் ஆகுறா, இல்லை கவர்மெண்ட் ஆகுதா, இல்லை நீ பிறந்த ஜாதி ஆகுதா, இல்லை நீ பார்க்குற வேலை ஆகுதா? ஒன்றும் கிடையாதுடா. உன்னை மெட்ராஸ்காரன் ஆகுது மந்திர சொல்லிட்டான். அது சேர்த்துனா நீ மெட்ராஸ் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. எக்மோர் ஸ்டேஷனில் போய் வண்டி ஏறும்போது கையில் போட்டு ஊருக்கு போயிடும் நல்ல போன மாதிரி திரும்ப வந்து அதை கையில் கொடுத்து நீ பாக்ஸ் எங்கேயும் வந்து. அதனால் மெட்ராஸ் பஸ் இருக்காது, நல்லா பேசு, இன்னும் வெற்றி எடுங்க, சுபிட்சம் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் எவ்வளோ பேருக்கு அதனால் அதுவும் ஒரு பாஷை தான். அதை இந்த சிறப்பான முதல் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி சொல்லுவாங்க. பேசுகிற 7 வருஷம்
ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அது பிறகு அவர் வந்து அரங்கத்தில் பெரிய ஒரு கதை சொல்லுவாங்க. அதை யோசிச்சு அவர் வீட்டிலே தானே நான் யோசனை பண்ணேன். அரங்கங்கள் குறித்த விமர்சனமாக தான் அதை நான் பார்க்குறேன். அந்த கவிதை வந்து ஒரு கவிதையாக நான் அதை பார்க்குறேன். அரங்குகள் குறித்த விமர்சனம் தான் அது அவ்வளோதான். விமர்சன தொகுப்பு தான் அது வந்து கவிதையினுடைய சட்டகத்துக்குள்ள கவிதையினுடைய பெரிய அதை கொண்டு வர முடியாது என்பதை நான் பாடுதல் சொத்து நல்ல கவிதை தெரியும். இந்த இப்படி பேசப்பட்ட அந்த கவிதை ஆனால் இந்த சென்றரங்கம் ஒரு செவ்வியல் அரங்கம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்களை நாங்கள்லாம் மதுரையிலேருந்து இங்கே சென்னைக்கு புலம்பெயர்ந்த ஆட்கள். எங்களுக்கு இந்த வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை அப்படின்னு கிழக்கு சென்னை அப்படிங்கிற பிரிவுகள்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இங்கே எல்லா சென்னை சேர்ந்த இலக்கியவாதி நாங்கள் ஒரே நேரம் அவங்க தான் பார்க்குறோம். அதனால் என்னுடைய வீட்டில் ஒரு 40லேருந்து 50 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கிறது, ஓடியம் இருக்கிறது, மேடை இருக்கிறது, எல்லாம் வைத்திருக்கிறேன் மனசு பக்கத்தில். அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன். நான் வட சென்னை, தென் சென்னை எல்லா சென்னையுமே எங்களுக்கு ஒரே இதில் இருக்கிறாங்க. அதனால் அடுத்த நிகழ்வை நீங்கள் என்னுடைய வீட்டில் வைப்பதானா வைப்பதற்கு நீங்கள்லாம் அவசியம் அங்கே வர முடியும் அப்படின்னா அங்கே வைக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ண நிறைய ஆட்களோடையும் சேர்த்து பண்ணுவதற்கு ஐயா உதயன் தலைமை அங்கே வாங்க. நல்லா பின்னாடி புத்தகத்தை முயற்சிக்க. சரியா இருக்குங்க. சின்ன